சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மாசி மகத்த பற்றி. மாசி மகம்னா, மாசி மாத பௌர்ணமியோட சேர்ந்து வரக்கூடிய மகம் நட்சத்திர நாள். இந்த தினத்த கடலாடும் விழாவாவும் நம்ம கொண்டாடுவோம். மாசி மகம் அன்னைக்கு விரதம் இருந்து தீர்த்தமாடி கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தா, பிறவி பெருங்கடல்ல இருந்து நம்ம விடுபடலாம். எல்லா மாதத்திலயும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சிறப்பு தானாலும், மாசி மகம் நட்சத்திரத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக சிறப்பு இருக்கு. இந்த நாள்ல வீட்லயும் பூஜை செய்யலாம், இல்லன்னா கோவிலுக்கு போயும் பூஜை செய்யலாம். 2024 பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை மாசி மகம் வருது. 24ஆம் தேதி காலையில இருந்து மாலை வரைக்கும் எந்த நேரத்திலயும் கடல்லயோ, குளத்திலயோ நீராடலாம். அப்படி போக முடியலனாலும் பரவால்ல. விரதம் இருந்து பார்வதி தேவியையும், சிவபெருமானையும் வணங்கலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். பித்ரு தேவா நட்சத்திரம் மகம்னு அழைப்பாங்க. இந்த நாள்ல சிவபெருமானையும், விஷ்ணு பகவானையும், பித்ருக்களையும் வணங்குனோம்னா 7 ஜென்ம தோஷம் நீங்கி நம்ம வாழ்க்கை சிறப்பா அமையும்ன்றது நம்பிக்கை. மாசி மகத்துல எல்லா நீர்நிலையிலயும் அமிர்தம் கலந்திருப்பதா ஐதீகம். இதனால கடல், புனித நதிகள்னு நீராடினா நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ செஞ்ச பாவம் எல்லாம் நம்மள விட்டு நீங்கிடும். புனித நதிகள்ல நீராட முடியாதவங்க வீட்டுக்கு கிட்டக்க இருக்கிற கோவில், குளத்துல நீராடலாம். அன்னதானம் செய்றது ரொம்ப சிறப்பான பலன நமக்கு கொடுக்கும். முடிஞ்சது 2 பேருக்காச்சும் சாப்பாடு வாங்கி குடுங்க. இல்லைன்னா காகம், நாய், பூனைக்காவது உணவு குடுங்க. வருண பகவான் சிவபெருமான வேண்டி தான் தன்னோட தோஷத்துல இருந்து விடுபட்டாரு. அந்த நாள் தான் மாசி மகம். அதனால சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான வழிபட்டா நம்ம வாழ்க்கையில இருக்கிற பலவிதமான கஷ்டமும் நீங்கிடும். பெண்கள் தாலி கயிற மாத்திக்கிட்டா கணவனோட ஆயுள் பலம் அதிகரிக்கும்னு நம்பப்படுது. விஷ்ணு பகவான் அவதரித்த நாள் மாசி மகம். அதனால துளசி இலையால மகாவிஷ்ணுவ அர்ச்சனை செஞ்சு வணங்குனா வைகுண்ட பதவி நமக்கு கிடைக்கும். இதே நாள்ல தான் தட்சனோட மகளா பார்வதி தேவியும் அவதரிச்சாங்க. இதனால இந்த நாள்ல குங்குமத்தால அம்பிகையையும், வாசனை மலர்களால சரஸ்வதி தேவியையும் வழிபட்டா இன்பமும், வெற்றியும், ஞானமும் நமக்கு கிடைக்கும். இன்றைய நாள்ல நம்ம செய்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, காரியமா இருந்தாலும் சரி, 2 மடங்கு பலன நமக்கு கொடுக்கும். தர்மங்கள் செய்றதுக்கு ஏற்ற நாளும் கூட. இந்த நாள்ல நம்ம செய்ற தர்மங்கள் தோஷத்த நீக்கும். இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்தா மறுபிறவி கிடையாதுன்னு புராணங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாற்கடல்ல பள்ளி கொண்டுள்ள பெருமாளோட காலடியில தாமரை மலர் வச்சு வணங்கணுன்ற ஆசையில மகரிஷி மாமல்லை கடற்கரையில மலர வச்சுட்டு பார்க்கடலுக்கு போக வழி ஏற்பாடு செய்யறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு. கடல் நீரை தொடர்ந்து இறைச்சிக்கிட்டே இருந்தாரு. இவரோட முயற்சியை பார்த்த திருமால் ஒரு முதியவர் மாதிரி வேஷம் போட்டு, எனக்கு களைப்பாவும் பசியாவும் இருக்கு, ஊருக்குள்ள போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, அது வரைக்கும் உங்களுக்காக கடல் நீரை நானே இறைக்கிறேன்னு சொன்னாரு. முனிவரும் உணவு வாங்கிட்டு வந்து பார்த்தா முதியவரை காணல. அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு. குரல் கேட்ட இடத்த முனிவர் பார்த்தாரு. அவர் வச்ச மலர் திருமாலோட பாதங்கள்ல இருக்கு. முனிவருக்கு திருமால் தரையில பள்ளி கொண்டு காட்சி கொடுத்தாரு. முதியவரா வந்து கடல் நீரை இந்த மாசி மகம் நாள்ல இறைச்சதால தான் இதே நாள்ல நம்ம கடல்ல நீராடினா பெரும் புண்ணியம்னு சொல்றாங்க. கும்பகோணத்துல மாசி மகம் கொண்டாடப்படுற கதையை பத்தி பார்க்கலாம். உலகத்தை படைக்கிறதுக்காக உலக பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு கும்பத்துல வச்சு நீர்ல மிதக்க விடுறாங்க. அந்த கும்பத்த இறைவன் அம்பால எய்தாரு. அதோட மூக்கு பகுதி கூம்பு மாதிரி கோணல் பகுதியா இருக்கிறது உடைஞ்சிடுச்சு. அந்த இடம் தான் கும்பகோணம்ன்ற திருத்தலம். கும்பேஸ்வரர் கோவில்ல மகாமக குளத்துல நீராடுறதுக்காக நிறைய இடத்துல இருந்து மக்கள் கூட்டம் வரும். மாசி மக தினத்துல ஈரேழு 14 லோகத்துல வசிக்கிறவங்க இந்த திருக்குளத்துல வந்து நீராட வர்றதாவும், கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, கோதாவரி, சரையு, காவிரி, பொருணை இந்த நதிகளும் கன்னியா இங்க வந்து குளத்துல நீராடிட்டு தங்களோட பாவத்தை போக்குறாங்கன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.